ரஷ்யா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து இப்போது கார் எடுத்துருக்கோம் நாங்கள். இங்கே எல்லாம் டாக்ஸியோட இந்த கார் ரொம்ப எவ்வளோட இது இந்த கார் ரேட்டு எவ்வளோ கிலோமீட்டரு? இது 15 to 20 கிலோமீட்டர்ஸ். 20 கிலோமீட்டருக்கு 400 ரூபா தான். 450 ரூபாவா? 450. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, டாக்ஸிக்கு பிடுங்குறானுங்க அவனுங்க. எவ்வளோ 1000 ரூபா 2000 3000 பிடுங்குவானுங்களா. இப்போ நாங்கள் பாருங்கள் கார் எடுத்தோம், வந்தோம், உட்காந்தோம். இப்போ டேரெக்டாக இப்போ யூனிவர்சிட்டிக்கு போகிறோம். நமக்கு வந்து லக்கேஜும் பிரச்சனை இல்லை. இதில் லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோம் பின்னாடி. மொத்தம் எல்லாம் அப்படியே உள்ள ஃபுல்லாக பேக் இருந்துச்சு. 6 சூட் கேஸு 2 பேக் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு உள்ள. இப்போ தான் கிளம்பும். சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கசான். இதில் என்ன ஒரு அமேசிங்கான விஷயம்னா, பஸ் எல்லாம் கூட மேலே எலக்ட்ரிசிட்டியில் ஓடுது. அதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். இங்கே அந்த மேலே ட்ரெயின் போடுற மாதிரி போடுது. சூப்பராக இருக்குது பார்க்க. இட்ஸ் ரியலி நைஸ். இங்கே ஹார்ன் அடிச்சு ஓட்டக்கூடாது. யாரும் மோஸ்ட்டாக அடிக்க மாட்டாங்களாம். ஹார்ன் கூட அடிக்க மாட்டாங்களாம். ஹார்ன் என்ன அடிப்பாங்களா தெரியல. அப்புறம் வந்து இந்த கார் இருக்குல்ல, இது வந்து டெல்லி மொபைல்ன்ற ஒரு கம்பெனி கார். அது ஒரு ஆப் ஆக்சுவலி. டெல்லி மொபைல் அங்கே நிற்கும். அப்படியே போய் நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். கார்டு வந்து லிங்க் பண்ணி வச்சிடணும். அதுலேருந்து அப்படியே காசு பிடிச்சிருவாங்க. சாவிலாம் தேவை கிடையாது. இதுக்கு வந்து ஃபோன்லேயே லாக் இருக்கும். ஃபோனில் ஓப்பன் கொடுத்தா ஓப்பன் ஆகிடும். இந்த கார் எடுக்கிறதுக்குள்ள நிறைய இருக்குது. இந்த காரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். காரில் ஏதாவது டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. டேமேஜ்னா இப்போ உனக்கு முன்னாடி விட்டுட்டு போனவன் டேமேஜ் ஏதாவது பண்ணியிருக்காங்க. அந்த டேமேஜை நீ பார்க்காம கவனிக்காமல் விட்டு நான் கார் எடுக்கும்போது அப்போ உன் மேலே வந்துடும். என் மேலே தான் வரும். நான் தான் அதுக்கு ஃபைன் பே பண்ணணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி. அப்புறமா வந்து ஃபைன் ரொம்ப அதிகம் இங்கே. இடிச்சா கொண்டா காரில் சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தாலுமே பெரிய ப்ராப்ளம். அதனால் வெளியே ஓட்டும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஓட்டணும். நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ட்ரெயினில் ஒருத்தன் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து இது பண்ணான்னு சொல்லிட்டு, அவன் வந்து இதே காரை எடுத்து 2.5 lakhs கிட்ட ஃபைன் பே பண்ணான். 2.5 lakhs 2.5 lakhs பே பண்ணான். ஆக்சிடென்ட் பண்ணி. ஆமாம், ஆக்சிடென்ட் பண்ணி. இங்கே தான் அவன் ஆக்சிடென்ட் பண்ணது. அப்படியே காட்டுது. இந்த இடத்துல நியூ இயர் டைமில் ஆக்சுவலி செம்ம பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவன்கிட்ட லைசன்ஸுமே இல்லை. அதுதான் பிரச்சனை. கரெக்டாக இங்கே இந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, இங்கே நிப்பாட்டிட்டு வேற ஒரு கார் மேலே போயிடுச்சான். அவன் சும்மா அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, வேற ஒரு கார் மேலே போயிடுச்சான். சும்மா அடிச்சாலும் ப்ராப்ளம் தான். ஃபைன் நீ தான் பே பண்ண போற. கார் மேலே அடிச்சா காருக்கும் சேர்த்து அந்த காருக்கு அதுக்கு ஒரு 30,000, இதுக்கு ஒரு 2.2 lakhs. ஸோ கார் வழியே அவ்வளோதான் இருக்கும். கார் வழியே அவ்வளோதான் இருக்கும். அதுதான் அப்புறமா யோசிச்சான், காரையும் வாங்கியிருக்கலாம் சொல்லிடா. ஐயோ யாரா ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துட்டு இங்க வந்துட்டு இது வேற பண்ணிட்டு நீங்க அவரை பாப்பீங்க. ஐயோ எனக்கு சிரிப்பு தானே வருது இவங்கெல்லாம் பார்த்தா. சத்தியமாடி அவ்வளோ கேர்லெஸ்ஸாக எப்பறம் இருக்க முடியுது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? படிக்க வர நீங்கள் வந்து பாதி இருங்கன்னு சொல்லி சொல்கிறேன். வந்த இடத்துக்கு வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம காசும் போயிடும். அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிட்டு எதுக்குன்னு சொல்கிறேன். நம்ம படிக்க வந்தோம் கரெக்டாக. கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ 4 வருஷம் ஃபுல்லாக இவன் நல்லா இங்கே இருந்து தெரிஞ்சிச்சு ஊர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஊர் நம்ம இப்படி தான் இருக்கணும். இல்லை, நானுமே ஃபைன் பே பண்ணியிருக்கேன். பெரிய ஃபைன்லாம் பே பண்ணதில்லை. இடிச்சிருக்கேன், அதை வந்து மறைச்சிட்டேன். மறைச்சிட்டேன்னு வச்சுக்கேன். அது எப்படி? அது வந்து சின்ன அடி, பெருசாக தெரியாது எதுவுமே. சும்மா சின்ன ஸ்க்ராட்ச் இதற்கெல்லாம் தப்பிச்சிடலாம் மறைச்சிட்டு. பெரிய ஆக்சிடென்ட்லாம் பண்ண மாட்டி போல. நான் ஃபோட்டோ இருந்தால் நான் அனுப்புகிறேன். ஸோ அவன் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். எனக்கு வந்து ஃபைன் எதுக்காகனா கார் பார்க்கிங். அதுதான் கரெக்ட். ஏய் கிரிமினல் தானே அது. One eternity later. ஒண்ணே வாடா ரோடு இது. இல்லை சி நடுவில் இதுவே இல்லாமல் பேரிகேடே இல்லாமல் இருக்கே. அதான் கேட்குறேன். அங்கே 2 லைன் போட்டிருக்காங்க. ஆமாம், 2 லைன் போட்டிருந்தா திரும்பக்கூடாது. அந்த சைடில் இந்த சைடு வண்டி வரக்கூடாது. ஒரு லைன் போட்டால் திரும்பிக்கலாம். அந்த சைடு போகக்கூடாதாம்மா. இந்த இடத்துல அந்த லைன் எடுத்துட்டாங்க. ஓவர்டேக் பண்ணால் ஓவர்டேக் எங்கே எப்படி போய்ட்டு ஃபைன் ஓவர்டேக்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணக்கூடாது. உன்ன மாதிரி ஆளுங்களால ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடக்குது. இந்த ரோடு பாருங்க கைஸ், செம்மையாக இருக்குது. ஊட்டி போகிறோம். ஊட்டி ஆமாடி. ஓய்யோ மை காட், என் ஃபோனு கீழே விழுந்துச்சுடாடி. இந்த பெண்டுக்கு செம்மையாக இருக்குடாடி. ஊட்டிக்கு போகிற மாதிரியே இருக்குது.
இதுதான் வந்து கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டலாம். ஸோ இது ஃபுல்லால் ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் ஹாஸ்பிட்டல். அது திறடா, காத்தாச்சும் வரும்டா, என்ன இப்படி பண்ணுற? மொத்தம் இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 8-9 ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். 8-9 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காடா? அதில் வந்து இது ஒரு மெயினான ஹாஸ்பிட்டல் ஆர்கே. ஓ, அங்கேருந்து நீங்கள் வருவீங்களா? நீங்கள் நாங்கள் வரோம், நாங்கள் ஹாஸ்டல் எங்கே இருந்தாங்க. அது இல்லைடா, இப்போ நார்மலாக ஏதாச்சும் கேஸ் ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா. அதனால தான் இங்கே இருக்குது ஹாஸ்டலு. இதில் அப்படி நடந்து வந்து. ஓ, இதுதான் ஹாஸ்டலா? இது ஹாஸ்டலு ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல். ஓ, இதுவும் ஹாஸ்பிட்டல் தான் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் தான்டா சுற்றி இந்த ஏரியா. ஏய், இவ்வளோ இருக்காடா பெருசாக ஹாஸ்பிட்டலு? பரவாயில்லையே. இங்கே எல்லாருமே கவர்மெண்ட்டில் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களா? ஆமாம். அப்போ கூட்டம் இருக்கும்ல? என்ன இது நல்லா இருக்கும் பார்க்க. இது வந்து நாங்கள் எங்களோட ஹாஸ்டல் ஒரு சூப்பர் மார்க்கெட். இதுவா இருக்க எல்லாரும் இங்கே தான் வாங்குவோம். இதுதான் ஹாஸ்டல். ஹாஸ்டல் வந்துட்டோம் கைஸ். இதெல்லாம் பாரு, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். இது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். பக்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் வரும். ஃபுல்லாக பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலு ஹாஸ்டலு. செம்மையாக இருக்கேடா டே. வேற ஏதாவது இவ்வளோ ஃபுல்லாக ஹாஸ்டலடா இதெல்லாம்? பாவி. இங்கே இருக்கிற எல்லாமே ஹாஸ்டல்ஸ் தான் இல்லையா? அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்கா? அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது, ஹாஸ்டல்ஸும் இருக்குது. அங்கே இருக்குது ஃபிஃப்த், அது வந்து ஃபிஃப்த் ஹாஸ்டல். ஓகே, ப்ரௌன் பில்டிங், அது ஃபிஃப்த் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க. இத்தனை கார் இருக்குதுங்க? எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங். எது நம்ம போக வேண்டிய ஹாஸ்டலு? இதுவா? இதுதான் நம்ம ஹாஸ்டலா? கடைசியாக வந்துட்டோம் கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஹாஸ்டல் வந்துட்டோம். இதுதான் ஹாஸ்டல். இதில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். குளிர், சரியான குளிர். இது சரியான குளிர்லாம் இல்லை, ஊட்டி மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஓகே, நல்ல குளிர். சரி, நம்ம இப்போ ஹாஸ்டல் போயிட்டு அங்கே நம்மளோட விலாகை கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், இங்கே பார்த்தீங்களா என்னதுன்னு தெரியுதா? இது வாழ்க்கை என்னும் காட்டுமே, துன்பம் என்று ஓட்டுமே, கேவலமாக போடுறா. கண் சிமிட்டும் நேரத்திலே உலக தன்னை நான் மாட்டுவேன். கரெக்டா தப்பாடா? டோராயாக்கி. டோராயாக்கியா? டோராயாக்கி தானடா? ஆமாம். இங்கேயும் அதான் அப்படி தான் சொல்கிறாங்க போல். நல்லா இருக்கு. உள்ள ஏதோ ஜாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் பார்க்க அதே மாதிரி இருக்குது, டோரேமானில் வர மாதிரியே. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. அப்போ நம்ம ஹாஸ்டலில் இருக்கோம். அப்படியே ஹாஸ்டல் வியூ காட்டுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. இவரை எல்லாரும் பார்த்துக்கோங்க. நம்ம அடிக்கடி இந்த வீடியோவில் பார்ப்போம் இவரை. இப்போ உங்களை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா நான் புரிய வைக்கிறேன். இப்போ தண்ணீர் சொல்லுவார் அவரை பற்றி. தண்ணீர் சொல்லுவார். சரி, நான் வெளியே போகிறேன். ஹாஸ்டல்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கடா போகிறோம்? யூனிவர்சிட்டி, கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. எல்லா வருஷமும் வந்த உடனே வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட்டு, வீசா எல்லாமே கொடுக்கணும். ஸோ அது எல்லாமே இப்போ கொடுக்க தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இவங்க எல்லாம் இப்போ தன்வீர் என் கூட தான் வந்தானே அன்னைக்கு. அவன் ஃபஸ்ட்டு வந்தான், அதுக்கப்புறம் நான் வந்தேன். இன்னும் தன்வீர் வந்து அவனோட இதெல்லாம் அப்டேட் பண்ணல போல். அதுக்காக இப்போ நம்ம அதுக்கு போயிட்டுருக்கோம். போய்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டியும் காட்டுறேன் நான் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னு சொல்லி. ஓகேவா? கார் அங்கே தான் இருக்கு. காரில் தான் போகிறோமா? இங்கே இதுதான் ஹாஸ்டல் கேட்டு. கார்டு வச்சா தான் திறக்கும் போல். இதில் தான் இருக்குது கார். எந்த காரில் போகிறான்? எதுக்கு அதே போலவே எடுக்கிற? வேறு ஏதாச்சும் செய்கிறேன். பார்க்குறேன், கார் இருக்கணும் பக்கத்தில் அவைலபிலிட்டி. இங்கே பாரு, வீடியோ எடுக்க. காரை பிரைட்னஸ் ஏற்றுறா.
பிரைட்னஸில் இருக்குது. பிரைட்னஸ். ஸோ இப்போ வந்து கார் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இது வந்து நம்ம லொக்கேஷனு. இது வந்து பார்க்கிங் ஏரியா, பார்க்கிங் லாட்டு. இங்கே வந்து பார்க்கிங் இருந்தால் மட்டும் தான் பார்க் பண்ணணும். இதை விட்டு வெளியே பார்க் பண்ண முடியாது. அப்படி மீறியும் பண்ணிங்கன்னா ஃபைன் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது பக்கத்துலனா இப்போ கார் வந்து அதோட ப்ரைஸோடு போட்டணும் பர் மினிட்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லைக் நமக்கு வந்து இந்த கார் இருக்குது அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து தேவைக்கு பார்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போது போலோவே புக் பண்ணிக்கலாம். போலோ வந்து அங்கே இருக்குது, அங்கே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். எங்கே இருக்கு? நடந்து போகணும். இப்போ போலோ எடுக்க போகிறோம். போலோ சாப்பிட்ற போலோ இல்லை, கார் போலோ. ஆமாம், போலோ என்ன கம்பெனி அது ஆக்சுவலி? வோல்க்ஸ்வேகன் போலோ. 10 இத்தனை பேர் அதில் 5 பேர் தாராளமாக உட்காந்து. இப்படி போட்டு வச்சிருக்காங்க. இதுலேருந்து எப்படி எத்தனை வருதா? இங்கே வந்து கார் வந்தோடனே சென்சார் பண்ணி ஆக்சுவலி நம்ம இதில் இங்கே இல்லை காரு. நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். நடந்து போகணுமா? நடந்து போகணும். ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும். சரிடா. இதோ காட்டுக்குள்ள கூப்பிட்டு போகிறானுங்க. இப்போ நாம போய்கிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டமான காடு, பயங்கரமா வேர்க்குது. இங்கிலீஷ் படத்தில் வர காடு மாதிரி இருக்கு. இங்கே ரோடெல்லாம் சூப்பராக இருக்கு. நான் சீரியஸாக ஆனால் சீரியஸாக நான் நினச்சி கூட பார்க்கல. மோஸ்ட்லி எல்லோரும் போகிறது வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி இருக்கும்ல, லைக் அவங்க ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுற கண்ட்ரியாக இருக்கட்டும். அந்த கண்ட்ரி எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஒரு நார்மலான கண்ட்ரியாக இருக்கும், ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கிற கண்ட்ரியாக இருக்காது. ரஷ்யா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்கேன். லிட்ரலி அவ்வளோ என்கொயரிஸ், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். இங்கே எல்லாமே அவ்வளோ பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே வெளியிலேருந்து யாராச்சும் உள்ளே வரணும் அப்படின்னா அத்தனை ரூல்ஸு, அத்தனை ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி இங்கே வார் வேறு இது போயிட்டுருக்கு. அது ஒரு பிரச்சனை. கேமராவில் தூசி இருக்குது. ஸோ வார் வேறு போகுதுல்ல, ஸோ அதனால் ஸோ எங்கேயோ உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. என்னடா ஒன்றடிக்க போகிறோமா? ஒன்றுக்கு இல்லை போகலாம். முன்னாடி போய் எங்கடா போகிற? கொலை பண்ண போகிறோம். எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸுங்க. இதோ காடு மாதிரி இருக்குது. காடு, மலை, டோராவோட வீடு. வாவ், ஃபுல்லாக ஜங்கிள்ரா, ஜங்கிள் ரம்மி. இந்த காட்டுக்குள்ள மனித காலடி தடம் பட்டதே கிடையாது. இதுக்குள்ள நடந்து வர்றதே பெரிய விஷயம். திருப்பி இன்டர்நெட் போயிடுச்சுடா. எனக்கு போயிட்டு வருதுடா. எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குடா. இப்போ நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்திருக்கோம். அது சைடு தான். நம்ம ட்ரெக்கிங் வந்திருக்கோம். தள்ளுங்க. அப்படியே தாண்டா. சரி இங்கே கால் வச்சு போகிறேன். நரேஷ் நீ கால் வையன். டே வழுக்கு வெள்ளை சூடா இப்போ அந்த மாதிரி தான் போகணும். டே தம்பி நான் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் போட்டுருவா பண்ணி. அப்படியா? அங்கேருந்து போகலாம். வாங்க, அங்கேருந்து தாண்டி போகலாமா? அங்கே சேருக்கு எல்லாம் அதுக்காக காரணம். சரி, இதை பிடி. சங்கர் நாராயணன், சூரிய நாராயணன். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அப்படியே கூட. ஏய், நீ பார்த்து வா, சரியா? நீ எப்படி ஒரு இந்த பேக் கீழே போனாலே பாஸ்போர்ட் வாழ்க்கை கூட. பாஸ்போர்ட்ல இருக்கு அதுல.
கமான் நான் இருங்க எல்லாம் தண்ணி இல்லைங்க தண்ணி தெரிஞ்சிட போகுது ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் சும்மா இருடா இதுல கால விடா ஓடி வந்து தப்பு நிக்கிறா டேய் தண்ணி ஐயோ இது எங்கடா கூட்டிட்டு போறீங்க டேய் இதுதான் ஷார்ட்கட் இது ஷார்ட் கட்டடா இது காடு மாதிரி இருக்கேடா நல்லா ஒன்று இருக்கு அது எங்க உடனே தெரியும் அப்படி போய் சுத்திட்டு வந்தோம் அது எங்க உனக்கு தெரியும் இல்லை இல்லை அவரை வழி நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு அவரை பற்றி தண்ணீர் நிறைய சொல்லியிருக்கான் தண்ணீர் சொன்னா வேற மாஸ்கோனாலே வதூத் அப்படின்னு சொல்லி சொன்னான் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்கோ ரயில்வே ஸ்டேஷன்னா வதூத் தான் ஓ நீ அப்படி வரியா ரயில்வேக்காரங்களே யார் போயணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி ஐயோ ஐயோ ட்ரெக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இந்த ட்ரெக்கிங் எப்போ முடிய போகுதுன்னு தெரியல சரி வாங்க இந்த கண்ட்ரிக்கு வந்தால் நிறைய நடக்கணும் கைஸ் ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா நடக்க கற்றுக்கோங்க நல்லா நான் 2 கிலோ குறைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு சப்பா அப்பா அந்த காடுக்குள்ளேருந்து வெளியே வந்தாச்சு இப்போ காடு முடிஞ்சு இது ஒரு கடை மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல இது எல்லாம் ரஷ்யனில் எழுதியிருக்கு ஐயோ இப்போ இது இவ்வளோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணது எதுக்குன்னா கார் எடுக்கிறதுக்கு அந்த டெல்லி மொபைல்னு ஏதோ ஆப் இருக்குது அந்த ஆப்பில் தான் காரெல்லாம் யூஸ் பண்ணுறானுங்க அங்கங்கே அந்த காரெலாம் நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க அதை போய் இவனுங்க வந்து அந்த ஆப்பில் லாக் பண்ணியிருக்கிற காரை அன்லாக் பண்ணி நான் லைக் காலையில் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த காரில் தான் வந்தோம் இப்போயும் அதே கார் தான் எடுக்க போகிறோம் நிறைய நிற்கிது அங்கேயே இந்த கார் நல்லா இருக்குது ஆக்சுவலி இந்த ஃபெசிலிட்டி சீரியஸாக நம்ம ஊர்லேயும் இப்படிலாம் வந்துச்சுன்னா எல்லாருமே கார் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்குது என்னதுடா என்னது இது இந்த கடை பேர் போர்ட்டு நீங்கள் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்கும் அப்படின்னா என்னது ரைஸு வீட்டுக்கு தேவையான ஜாமான் கொஞ்சம் ஹோல்சேல் இதுவும் அதோட பிரான்ச் மாதிரி வரும் இங்கே வந்து ஷூஸு கிளாத்ஸு போகலாமா இங்கே அப்புறம் சரி நம்ம நிறைய இன்னும் ஷாப்பிங்கு இது நிறைய இருக்குது 5 நாளைக்கு பயங்கரமாக வச்சு செய்யலாம் கசான் ஃபுல்லாக சுற்றிடலாம் விடு ஆக்சுவலி நம்ம கசான் தூரமாக போவோம்ல போவோம் 200 கிலோமீட்ரு போவோம் நாளைக்கு ஏன்னா உல்யோனஸ்கி சம்திங் சொன்னீங்கடா உல்யோனஸ் போகணும் பார்ப்போம் இல்லை அவர் என்ன சொன்னார் குமார் அவர் போகலாம் அப்படின்னு வேறு ஏதோ யூனிவர்சிட்டி சொன்னார் அவர் விஸ்வேஷ் அது எவ்வளோ தூரம் அது 290 கிலோமீட்டர் உல்யோனஸ் அது 400 கிலோமீட்டர் ஓ ரெண்டுமே இப்போ காரில் தான் போனோம் காரில் ட்ரெயினும் இருக்குது அவருக்கு ஜூனியர்ஸ் எல்லாம் வராங்களா இல்லை வரும்போது டாலர்ஸ் ஒரு இன்ஸ்பெக்ஷன் இப்போ வந்து இங்கே பாருங்கள் இந்த ஆப்லேருந்து இவனுங்க கார் எடுத்துருக்கானுங்க இந்த கார் தான் இப்போ நம்ம போக போகிறது இதில் இந்த ஆப்பில் போய் இதில் அன்லாக் பண்ணால் அது அன்லாக் ஆகிடுமா கார் டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும் முன்னாடி கார் டீட்டெயில் கார் இதில் வந்து டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இல்லைனா நம்ம தான் ஃபைன் நம்ம கட்டணும் தான் ஃபைன் கட்டணும் அதனால் சுற்றி காரை சுற்றி பார்த்துடணும் சின்ன அடி இருந்தாலும் நம்ம சொல்லிடணும் சுற்றி பார்த்துட்டா அப்படி இல்லை யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க சுற்றி பார்த்துட்டு அப்படி இல்லை இப்படி சுற்றி பார்க்கணும் காரை டேய் ஃபோட்டோகிராஃபி கார் ஃபோட்டோகிராஃபியில் பண்ணிகிட்டு இருக்கோம் லூசு போயிடு நான் முன்னாடி உட்காரேன் यस 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 मुन्नाडी क्या यहाँ पुलिस आपको फायर चेक करिए हाँ ओला सामने जरा कि रजिस्ट्रेशन तो कुछ वाली ஓகே अच्छा அப்போ ஓகே वीडियो बनाओ கடைசியாக நம்ம ஏறி உட்காந்துட்டோம் இப்போ सीट बेल्ट में से बोलो சீட் பெல்ட் போடணுமா நடுவில் எப்போ சீட் பெல்ட் போட முடியும் எல்லாத்துக்கும் சீட் பெல்ட் இருக்குமா ஓ மை காட் ஐயோ இதை கொஞ்சம் பிடிங்க ஐயோப்பா என்னடா வணக்க மாட்டேங்குது சீட் பெல்ட் போட எல்லாம் சண்டை போட வேண்டியதாக இருக்கு Lost in your corner like a breathless wine.
சீட் பெல்ட் ஷோராக போடணுமா? எல்லாருமே போடணுமா? இவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு கண்ட்ரியாக இருக்கேப்பா. நான் ஏர்போர்ட்டை மறக்க மாட்டேன் டாடி. எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் கான்டாக்டாக செக் பண்ண போகிறேன். 3 hour உட்கார வச்சா என்கொயரி. ஆமாம், மாஸ்கோவில் சரியான என்கொயரி எனக்கு. 3 hour பிரிக்ஸ் கான்ஃபரன்ஸ்னால தான்டா. பிரிக்ஸ் கான்ஃபரன்ஸ்னாலயா? நியூ என்ட்ரில நீ அதனால ஒன்று அப்படி செக் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டாங்கல்ல, இதுக்கு வந்த யார் இருக்கா, செலவுக்கு யார் இருக்கா, எங்க தங்குற, அப்புறம் ஃபோனில் ஒரு சேட்ல இருந்து ஃபோட்டோல இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. இந்த கேமரா என்ன வேலை கூட கேட்டா. செய்ய இந்த கேமரா என்ன வேலை, அப்புறம் பேக்ல என்ன வச்சிருக்க நீ சொல்லி. இந்தியாவில் இருந்து மெடிசன் படிக்கிறேன், அந்த கார்டில் எல்லாம் காமிச்சேன். இது இந்த அங்கே நான் காலேஜ் படிக்கிறேன் வேணா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஐடி கார்டு எடுத்து தூக்கி போட்டேன். எல்லாத்தையும் சொல்லியும் அதுக்கப்புறம் சரி என்கொயரி ஒரு 1 hour நடந்துச்சு. அது அப்படியே உட்கார்றா செக் பண்றா என்னமோ பண்ணி அதுக்கப்புறம் வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பி பாஸ்போர்ட் தரேன்னு சொன்னவதான். நானும் 2:30 hour நிக்கிறேன். 8 மணிக்கே போயிட்டான்டா. நான் 1:30 மணிக்கே வந்து ஃபிளைட் இறங்கிருச்சு. 10 நிமிஷம் இமிகிரேஷன் மணிக்கே லேண்ட் ஆயிட்டேன். நான் காலையில இருந்து உட்காந்துருக்கேன் அவனுக்காக. சரி வருவான்னு வெயிட் பண்ணிட்டு நானும் பாக்குறேன் வெளியே விடுவானுங்கன்னு சொல்லி. எப்போ 1:30 மணி, இப்போ ஒரு 1:45 வெளியே வந்துடலாம்னு சொல்லி நினைச்சா நான் வந்து என்ன டைம்னா 4:30 மணி. ठीक है, और पहले एक डेट तो आज कल तो नाम क्या कितना लोग तो एप्लीकेशन करना चाहिए तो लिखूंगा. ठीक है, they will write like their names. Okay, for today and tomorrow it's over. For 6th is this day, so we are going now to apply for 6th of September. இப்போ என்னோட மீல பேசிட்டு இருக்கான். அப்படிதான் அவனா தெரியல. அவனே பாவம் கஷ்டப்பட்டு பேசுறான். கம்முன்னு மறந்து போறான். இங்கிருந்து எவ்வளோ தூரம்டா நம்ம ஹாஸ்டல்ல இருந்து? 15 வராதுடா. 15 கிலோமீட்டர்ஸ். ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான், யூனிவர்சிட்டி தான் தூரமா? எங்களுக்கு அங்கே வேலையே இல்லை யூனிவர்சிட்டியில். எங்களுக்கு வேலை வந்து இந்த மாதிரி ஒரே வேலை ரஷ்யன் கிளாஸ். அதுவும் 4th yearல முடிஞ்சிருச்சு. ஓ, அப்போ ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் கிளாஸ்? ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் கிளாஸ். பக்கத்தில் கிளாஸ் இருக்கும். எந்தெந்த அதான் 7-8 ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னல, அதில் வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் கிளாஸ் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி போயிடணும். இந்த வாரம் வந்து இங்கே இருக்க கிளாஸ் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே அங்கே தான் போய் அட்டெண்ட் பண்ணணும். ஆமாம், ஓகே. யூனிவர்சிட்டிக்கு போகணும் இல்லை ஃபஸ்ட் இயர் பசங்க போனோம் அப்படின்னா? ஃபஸ்ட் இயர் பசங்க போகணுன்னா கார் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஆனால் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இல்லை மெட்ரோ யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இயர் பஸ் இருக்குது அங்கே இது ஹாஸ்டல் வாசல்லே வந்து பஸ் இருக்குது, டாக்ஸி இருக்குது, எல்லாமே எடுத்துக்கலாம். பஸ் பெட்டர் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால. இப்போது செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்களை வந்து யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே 10 minutes டிஸ்டன்ஸில் வந்து போடுவோம். எதுக்காகனா அவங்களுக்கு வந்து ரொம்ப பக்கம் அங்கேருந்து யூனிவர்சிட்டி. எவ்வளோனா அரௌண்ட் பஸ் எடுத்திங்கன்னா 15 minutes தான். 15 minutes ட்ராவல் பஸ்ஸில். டாக்ஸி எடுத்திங்கன்னா 5 minutes தான். ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒரு ரெடியாக டாக்ஸி புக் பண்ணி போயிடலாம். ஒரு 120 150 அப்படின்னு வரும். ஸோ முடிஞ்சிடும். கம்மியாக இங்கே ஆக்சுவலி மாஸ்கோட ரொம்ப கம்மியில் ரேட்டு. மாஸ்கோ கம்மி. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேட் வந்து 38 ரூபல்ஸ். ட்ரெயின் எடுத்தாலுமோ மெட்ரோ எடுத்தாலுமோ ட்ராம் எடுத்தாலுமோ எல்லாத்துலேயுமே 38 தான். என்ன இது 38 ஆகுது அப்படின்னா இப்போ 4 பேர் சேர்ந்து ஒன்றா போகிறோம் அப்படின்னா டாக்ஸிலே போயிடலாம், சீக்கிரமாகவும் போயிடலாம். இல்லை 4 பேரில் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னா 38 ரூபல் கொடுத்து டெய்லியும் அரௌண்ட் 80 ரூபீஸ் செலவாகும் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும். வந்து ஸ்பீட் கேம் வந்து இங்கே இருக்கும் நிறைய. எல்லா இடத்துலயும் இருக்குமா? எல்லா இடத்துலயும் அங்கே மாட்டிருப்பாங்க. எவ்வளோ லிமிட் இங்கே ஸ்பீட் லிமிட்? இந்த ரோட்டுக்கு வந்து 80 போகலாம். பரவாயில்ல, 60 to 80 போகலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா கேப்சர் பண்ணிடும். உன்னோட ஆப்லேயே வந்து ஃபைன் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிக்னல் கிராஸ் பண்ண அப்படின்னா ஸ்பீடாக கிராஸ் பண்ணால் 450 ஃபைன். 450 ஃபைன். ஃபர்ஸ்ட் என்னோட 10th மார்க் சொல்கிறேன். அதனால தான் இந்த இதில் போகிறாங்க கரெக்டாக. அதே மாதிரி லேன் மாற்றி போனாலும் லேனுக்கும் கேமரா இருக்கு. லேன் மாற்றி போனாலுமா? நம்ம ஊர்ல ரொம்ப பின்னாடி இருக்கு போலயே. ஆனா இதுல என்னன்னா இவனுங்க ஃபைன் வாங்குறதுக்கு நல்ல ரோடு போட்டு சூப்பரா வச்சு ஃபைன் வாங்குறானுங்க. நம்ம டோலே இல்ல, அவ்வளவு பெரிய டோலே. அதான் அங்க காசு வாங்கி டோல்லாம் வாங்கி கூட ரோடு கேவலமா வச்சிருப்பானுங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு வித்தியாசம். வாவ், நைஸ் பில்டிங் யார். இதுதான் சென்டர். இதுதான் சென்டரா? சர்ச்சில் அது காரனே போடா அப்படி
லூசு பையல எடுத்துட்டு இருக்கேன் வரான். ஏய் நீ என்னடா நீ பெண்டு போட்டுட்டு இருக்க? பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சர்ச்சை? நம்ம ஊர்லலாம் சின்ன ரூம் ஒன்று வச்சுட்டு சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, இங்கே பெரிய பெரிய சர்ச்செல்லாம் இருக்கு. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது 1860s கட்டின யூனிவர்சிட்டி. ரொம்ப பழைய யூனிவர்சிட்டி. அரௌண்ட் ஒரு 140-160 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி லிஃப்ட் இல்லையா அப்படின்னா பழைய காலத்து யூனிவர்சிட்டி, லிஃப்ட்லாம் இருக்காது. நான் கூட கைவிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் போல நினைக்கிறேன். இது சிக்கனுக்கு வந்து குரிட்ஸான் வாங்க. குரிட்ஸாவா? இதுதான் ரஷ்யன்ஸ் பிடிச்ச ஏரியாவே. ஆமாம், இதுதான் இந்த ஊரோட சென்டராமா. இந்த சென்டரில் தான் நம்ம இருக்கோம் இப்போ. ஆனால் நாங்கள் அத்தனை 50 ml தான் ஊற்றுனா அதுக்கு எவ்வளோடான்னு கேட்டது 2500 மெடிக்கல் கேம்பா? பிளட் டொனேட்டு தான். இல்லை நான் பண்ணல, வேண்டாம்.